Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க இருக்கக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் மேட்ச். ஸோ ஆல்ரெடியே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதமானே சொல்லலாம். ஏன்னா பயங்கர டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஆஸ்திரேலியா பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவங்க எந்த மாதிரி பிளே பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். பட் இந்தியா ஒரு ஒன் சைடு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட நாட்டுக்கு போய் அங்க போய் இந்த மாதிரி ஒரு பவுலிங் ஆப்ஷனை கொண்டு வந்து பவுலிங்கான யூனிட்டை வந்து பர்ஃபெக்டா பயன்படுத்தி இந்தியா வின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது ஒன் சைடா வின் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வெற்றியை வந்து அவங்க பெற்றாங்க. ஸோ இது இப்ப மட்டும் தான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கடைசி ஒரு 5 வருஷமாவே பயங்கர டாமினேட் பண்றாங்க இந்தியா ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா டெஸ்ட் மேட்சஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பரபரப்புக்கு பஞ்சத்தோட, அதாவது பஞ்சமே இல்லாம ஆரம்பிச்ச முதல் டெஸ்ட்ல இந்தியா வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க இந்த சீரீஸ்ல. இப்போ இரண்டாவது மேட்ச் எங்க கொண்டு போயிருக்காங்கன்னா அடிலைட்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதுவும் டே நைட் மேட்ச், பிங்க் பால் மேட்ச். ஸோ இந்த டே நைட் மேட்ச் பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கா. இப்போ டெஸ்ட் மேட்ச்னாவே காலையில இப்போ இந்தியன் டைம் ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு முடிச்சிடும் இல்லைங்களா. ஸோ இது மதியம் 12 மணி அந்த டைம்ல ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 மணி வரைக்குமே நைட்ல கொண்டு போவாங்க. ஸோ இது டே நைட் மேட்சா வந்து நடத்துறாங்க. ஸோ பிங்க் பால்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கும். ஸோ இந்த மேட்ச் எல்லாம் எப்படி நடக்க போகுது, யார் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டெப்தா இந்த வீடியோல பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் எக்ஸல் 11 ஆப், ஸோ இந்த எக்ஸல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஆப்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பர்வான ஒரு ஆப். இந்த ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதில் அவைலபிளா இருக்கு. இதுல ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறதுல, டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிக்கிறதுல ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 டிசம்பர் மார்னிங் வந்து 9:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் அடிலைட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த அடிலைட் ஓவலோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க நேச்சுரலாவே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த முதல் 10 ஓவர்ல ரொம்ப 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 குரூஷியலா இருக்கும். ஸோ அதுலயுமே இது பிங்க் பால் டெஸ்ட், அதாவது பிங்க் கலர் பால்ல ரெட் கலர் பால்ல போட மாட்டாங்க. இது பிங்க் கலர் பால்ல வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதுல ரெட் கலர் பால்ல விட ஒரு லேயர் அதிகமா இருக்கும் பிங்க் கலர் பால்ல. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்க பால் பார்த்துருக்குன்னு தெரியும். அதுல ஒரு லேயர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இப்ப நார்மலா ஒரு பால் ஒரு 10 ஓவர்ல வந்து சாஃப்ட் ஆகுது அப்படின்னா இந்த பால் 15 இருந்து 20 ஓவருக்கு அப்புறம் தான் அந்த பால் வந்து சாஃப்ட் ஆகும். அது வரைக்குமே நல்ல ஸ்விங் இருக்கும். ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பால் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த வெனுல நேச்சுரலா நார்மலா நடக்கக்கூடிய இந்த ரெட் பால்ல நடக்கக்கூடிய மேட்சஸ்லயே ஃபாஸ்ட் பாலருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். இது பிங்க் பால் வேற, நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய போத் டீம்லயுமே ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு பவுலர்ஸ்க்கு ரொம்பவே டாமினேஷனா இருக்கக்கூடிய ஒரு மேட்சா தான் இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. இதன் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா வெனு ரெக்கார்ட். வெனுல வந்து ஒரு 82 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதில் ஹோம் டீம் வந்து ஒரு 45 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. அதாவது ஆஸ்திரேலியா டீம் 45 முறை வின் பண்ணிருக்காங்க. விசிட்டிங் டீம் வெளியிருந்து அந்த டீம் வந்து ஒரு 18 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. மேட்ச் டிரா வந்து ஒரு 19 மேட்ச் வந்து டிராவ் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 379 இருக்கு. ஸோ கடைசி இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 208 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து ஃபாஸ்ட் பாலருக்கு தான் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. இது வந்து ஓவரால் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல இந்த வெனுல என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கடைசி 5 டெஸ்ட்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆவரேஜான ஸ்கோர் 287 ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 168 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. நல்லா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், 144 விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் தாங்க எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 24 விக்கெட் மட்டும்தான். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ண போறாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட் ரெக்கார்ட் ஓவராலா தான் பார்க்கணும். 108 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா 33, ஆஸ்திரேலியா 45. டிரா வந்து ஒரு 29 மேட்ச் வந்து டிரா ஆயிருக்கு. கடைசி ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியா கொஞ்சம் அப்பர் ஹேண்டா தான் இருக்காங்க ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்றப்போ. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11.
கேப்டன் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் வந்து டைரக்டா பிளேயிங்குள்ள வராரு. அவர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாரா இல்ல மிடில் ஆர்டர்ல நம்ம வந்து நல்ல டாப் ஆர்டர்ல செட் ஆயிருக்கு, நல்லா ஆடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறதுக்காக மிடில் ஆர்டர்ல போறாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிடில் ஆர்டர்ல ஆடுறது ரொம்பவே பெஸ்ட் அவருக்கும் கூட. ஏன்னா மிடில் அவர் நல்லாவே ஆவரேஜும் வச்சிருக்காரு டெஸ்ட்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றத பாக்குறப்போ. ஸோ கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் சுமன் கில், விராட் கோலி, ரிஷப் பந்த், கேப்டன் ரோஹித் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா அண்ட் நாதன் மெக்ஸ்வினி 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் மார்னஸ் லெவஸ்டன், ஸ்டீவ் ஸ்மித், மிச் மார்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார், நாதன் லைன் அண்ட் ஸ்காட் போலண்ட். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இதுல ஆஸ்திரேலியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஒரு இன்ஜுரி ஒன்று அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அது வந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் பிளே பண்ணுவாரா இல்லையாங்கிறது தெரியும். சப்போஸ் அவர் இல்லை அப்படின்னா வெப்ஸ்டர் அவர் வந்து டைரக்டா பிளேயிங்குள்ள வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நாதன் மெக்ஸ்வினி ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபிட் ஆனாரு, பெருசா பர்ஃபார்மன்ஸ்ல இன்னொரு வாய்ப்பு அவருக்கு கொடுப்பாங்க. ஸ்டீவ் ஸ்மித் மட்டும் ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ல இருக்காரு. ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல வெப்ஸ்டர் ஆர் ஸ்டீவ் ஸ்மித் 2 பேர்ல யாராவது தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ 2 பேர்த்த பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி அஃபிஷியல் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு அப்படிங்கிறத நம்ம இதுல பார்த்தோம். அது இல்லாம பிங்க் பால் டெஸ்ட் அப்படிங்கிறப்போ ரெண்டுக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணி ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்புள்ள 2 பேரை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 2 டீமோட விக்கெட் கீப்பர்ஸ். லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல சொல்லியிருந்தேன், விக்கெட் கீப்பர்ஸ் எத்தனை கேட்ச் பிடிச்சிருக்காங்க நீங்க போய் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மினிமம் 5 கேட்சாவது அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட், 5 கேட்சுக்கு 40 பாயிண்ட் சாலிடா அதுல வந்துருது. தென் ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 44 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து சாலிடா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டிங் 2 இன்னிங்ஸ்லயுமே பண்ணாம ஒரு 44 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு சாலிடா கிடைச்சிருது. இது நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணுங்கிறதுனால இந்த மேட்சும் அவங்களுக்கு அந்த கண்டிப்பா அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். தென் 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 35 ரன் அடிச்சுட்டாவே போதுமானதா இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு கிடைச்சிடும். கிட்டத்தட்ட 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர்ற பாசிபிலிட்டிஸ் அதிகம் உள்ளவங்களா 2 டீமோட விக்கெட் கீப்பர்ஸுமே வந்து இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப கம்மியா சொல்றேன், ஏன்னா 20 விக்கெட் ஒரு டீமுக்கு வந்து 2 இன்னிங்ஸும் சேர்த்து 20 விக்கெட், அதுல வெறும் 5 கேட்ச் மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்கேன். நிறைய கேட்சஸ் அவங்களுக்கு மட்டும்தான் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க இந்த ஸ்லிப்ல நிக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த வகையில 2 டீமோட விக்கெட் கீப்பர்ஸுமே கேட்ச் மூலியமாவே 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் 50 2 இன்னிங்ஸும் சேர்த்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்தாவே 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அழகா அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. 2 டீமோட விக்கெட் கீப்பர்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் அதுக்கு அடுத்ததா 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர வாய்ப்பு அதிகம் உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் தான். ஸோ பவுலர்ஸ்ல நல்லா நீங்க நோட் பண்ண வேண்டியது, நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த பிங்க் பால்லையும் சரி, இந்த வெனுலையும் சரி, ஆஸ்திரேலியாக்காக அவர் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே சரி, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சில மேட்சஸ்க்கு மட்டும் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இந்த வெனு, இந்த பால், அதாவது பிங்க் பால், தென் ஆஸ்திரேலியாக்காக விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஸ்காட் போலண்ட் தொக்கா தெரிவாருங்க. ஸோ அவர் மட்டும் தனியா வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸும் சேர்த்து 5 அல்லது 6 விக்கெட் வரைக்குமே அவர் எடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்விங் பவுலர். நல்லாவே அவரோட பால்ல ஸ்விங் இருக்கும். பெருசா ஆக்ஷன் ஒன்றும் ரொம்ப அந்த ஒரு அவர் ஓடி வரதை பார்த்தா பயப்பட அந்த மாதிரிலாம் இருக்கு. சும்மா நார்மல் ஆக்ஷன் தான், ஆனா நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப 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 அதிகம். நான் என்ன சொல்றேன், ஒரு விக்கெட்டுக்கு 18 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா, தென் அது எல்பிடபிள்யூ எடுத்தா ஒரு 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நம்ம ஆவரேஜா கனெக்ட் பண்ணிக்கோம், ஒரு 20ன்னு வச்சுக்கோம், 24 26 சம்திங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு கிடைக்குது ஒரு எல்பிடபிள்யூ முறையில எடுத்தாங்க அப்படின்னா. சப்போஸ் கேட்சா கூட கிடைக்கும் சம் விக்கெட்ஸ். ஸோ அதனால ஒரு எல்லாத்துக்கும் 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் பாயிண்ட் நம்ம செட் பண்ணிக்குவோம். 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 5 அல்லது 6 விக்கெட் வரைக்கும் எடுத்தார் அப்படின்னாவே 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருப்பாரு. அப்போ ஸ்காட் போலண்ட் ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலராகவும் இருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் அவர் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாரு. ஸோ அவருக்கு அடுத்தது இந்த வெனுல நாதன் லைன் வந்து பெருசா ஆக்டிவா இருப்பாருன்னா சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டே இல்லை.
இந்தியன்ஸும் ஓரளவு ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடிடுவாங்க. இந்த விடவில் ஸ்பின்னர்ஸ்க்கான வேலையே மோஸ்ட்லி இருக்காது. 2 இன்னிங்ஸ் சேர்த்து பேட்டிங்ல வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மிச் ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸை எல்லாருமே பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபேண்டசி பிளே பண்ணக்கூடிய எல்லாருமே ஒரு 90% ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்க 2 பேத்தையுமே பிக் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒருத்தரா நம்ம வந்து ஸ்காட் போலண்டை பிக் பண்ணிட்டோம். அப்ப இந்த 2 பேத்துல இருந்து எனி ஒன்னு உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்ல பிக் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலி யாருக்கு போவேன் அப்படின்னா பேட் கமின்ஸ். என்ன காரணம் அப்படின்னா பேட் கமின்ஸ் சம்டைம்ஸ் பேட்டிங்லயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பை சான்ஸ் அந்த நைட் வாட்ச்மேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல கூட அவர் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல கூட வருவாரு. பேட்டிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. மிச்சல் ஸ்டார்க்ல நல்ல வேகத்தோட பவுல் பண்ணக்கூடியவர். கொஞ்சம் ஸ்லைட்டா தான் அவருக்கு ஸ்விங் இருக்கும். பட் பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல பவுல் பண்ணக்கூடியவர். அவருக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்விங்கும் இருக்கு. அந்த அன்இவனான பவுன்சர்ஸ் இருக்கக்கூடிய பிச்சர்ஸ் எல்லாம் அவருக்கு பயங்கரமா இருக்கும். அது இல்லாம இந்த நல்ல பிச்சா இருந்தாலுமே இந்த பால்ல ஒரு அன்இவனான பவுன்சர்ஸ் இருக்கும். ஸோ அன்இவனா ஆகிற பவுன்சர்ஸ் பிச்சர்ஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். இந்த பாலே அன்இவனா பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறப்போ அப்ப எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நான் அதனால பர்சனலா அவருக்கு போறேன். பட் நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரம் ஒமிட் பண்ணிடக்கூடாது மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிறதுனால நான் ஸ்காட் போலண்ட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா லோ பர்சன்டேஜ் பிக்ல ஒருத்தரை பிக் பண்ணிட்டேன். இன்னும் ஒருத்தரை பிக் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் அப்படிங்கிறது மாதிரி மல்டிபிள் டீம்ஸ்க்கு மாத்தி கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் ஆல்ரெடி அலெக்ஸ் கேரி பிக் பண்ணிட்டோம். அப்போ ஆஸ்திரேலியால இருந்து நம்ம 3 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணியாச்சு. ஸோ டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ரிசர்வ் வந்து நம்ம பிக் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்லி. அப்போ இந்தியன் டீம்ல இருந்து ஆல்ரெடி ஒருத்தர் பிக் பண்ணியாச்சு. மீதி இருக்கக்கூடிய 2 பேர் ஆப்ஷனுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா ஆஸ் யூசுவல் கம்பல்சரி அவர் வந்துருவார். அதிக பர்சன்டேஜ் தான். அவரோட ஆக்ஷன் நமக்கு தெரியும். அவரு நார்மலாவே நல்லா அவருக்கு ஸ்விங் ஆகும். பால் எங்க குத்தி எங்க வருதுங்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இது நல்லாவே ஸ்விங் ஆகும் இந்த பால் அப்படிங்கிறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அவர்கிட்ட வந்து ஒரு 7ல இருந்து 8 விக்கெட் கூட அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு 130 140 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் கண்டெண்டராகவே அவரு ஜஸ்பிரீத் பும்ரா இருப்பார். நிறைய பேர் பிக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சேஃபான ஆப்ஷன் தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஸோ அடுத்ததா சிராஜ் ஆர் ஹர்ஷித் ராணா. இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன்னு நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 20 விக்கெட்ஸ்ல 7ல இருந்து 8 விக்கெட் வரைக்குமே எடுத்துடுவாரு ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸும் சேர்த்து. இப்ப மீதி இருக்கக்கூடிய இதுல 5 விக்கெட் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. இதுல வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு மோஸ்ட்லி ஓவர் கொடுப்பாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மாதிரி. பை சான்ஸ் யாராவது ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் போயிட்டாங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா எல்லாம் பவுல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடா 2 பேருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 2 விக்கெட் போயிடுது. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா 8 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 விக்கெட் போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 10 விக்கெட் இதுலயே காலி ஆயிடுது. ஹர்ஷித் ராணா இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 4 விக்கெட் எடுக்கலாம். சிராஜ் கிட்ட இருந்து ஒரு 4 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஹர்ஷித் ராணா சிராஜை கம்பேர் பண்றப்போ பேட்டிங்ல வந்து கணிசமான கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால நான் பர்சனலி ஹர்ஷித் ராணாவுக்கு போறேன். ஆஸ்திரேலியாவுக்கு சொன்ன மாதிரி தான் ஸ்டார்ட் போலண்ட நான் பிரைமரியா நான் பிக் பண்ணிட்டேன். மீதி இருக்க 2 பேர் வந்து எனி ஒன் மல்டிபிள் டீம்ஸ்க்கு கொண்டு போற மாதிரி நீங்களும் இந்த 2 சிராஜ் ஹர்ஷித் ராணால இருந்து மல்டிபிள் டீம்ஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களா நீங்க கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அப்ப இந்தியன் டீம்ல இருந்து ஒரு 3 பவுலர் வரைக்கும் 3 பேரை வந்து நம்ம பிக் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய 5 ஆப்ஷன்ஸ்ல 2 டீம்ல இருந்து நம்ம 5 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணணும். அதுல யார் யாருக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத ஓவராலா சொல்லிடுறேன். இந்த வெனு பாலுக்கு தகுந்த மாதிரி பாலை பார்த்து ரொட்டேட் பண்ணி ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குது. நிறைய எட்ஜ் ஆகும். கொஞ்சம் ஹிட் அண்ட் மிஸ் டைப் பிளேயரா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே ஒமிட் பண்ணிடணும். அந்த ஹிட்டா ஆடுறவங்க வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுறவங்கலாம் வந்து இந்த பாலுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அடிச்சு ஆடணுங்கிறப்போ பால் இப்போ நம்ம இந்த மாதிரி தான் வரப்போகுது, இந்த லென்த்ல வருது, அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டை விடலாம்னு சொல்லி போறப்போ பால் வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த பாலை பொறுத்த வரைக்கும் அப்போ நிறைய எட்ஜஸ் மூலியமா அதற்கு சான்சஸ் இருக்கு. நான் பர்சனலி ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. ரீசன் அவரோட இந்த இன்டென்ட் மட்டுமே தவிர அவரோட ஃபார்ம் அவர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நல்ல ஃபார்ம், நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கூட சதம் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு ஃபியர்லெஸ் ஆர்டர், இதெல்லாம் ஒரு பக்கம். பட் அவருடைய இன்டென்ட் அக்ரெசிவ் இன்டென்ட். அந்த அக்ரெசிவ் இன்டென்ட்ல இந்த பாலுக்கு தான் மைனஸ் அப்படிங்கிறது, இந்த பால் இருந்து அவர் கொஞ்சம் மைனஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பராக ஆடினார். பாலர் அழகா செலக்ட் பண்ணி ஆடினார். பட் பாலை உள்ள கொண்டு வந்து வெளியே கொண்டு போவாங்க. அதுவும் பர்டிகுலரி
பேட் கமின்ஸ்ட் மேபி அவர்கிட்ட வந்து அவர் வந்து விக்கெட் விடுவதற்கு சான்சஸ் இருக்கும். ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ரெண்டு பேருமே 60 ரன் அடிப்பாங்க ரெண்டு இன்னிங்ஸ்லயும் சேர்த்து. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நமக்கு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிறவங்க தான் நமக்கு தேவை. அப்படிங்கிறப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-75 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவாங்க. அது நம்மள பெருசா ஒரு இம்பாக்ட் பண்ணாது. சுமன் கில் விராட் கோலி இவங்க ரெண்டு பேர்த்துல இருந்து எனி ஒன் அப்படிங்கிறப்போ நான் பர்சனலி விராட் கோலிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த முதல் 15 ஓவருக்கு அப்புறம் பால் பெருசா ஸ்விங் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரல் ஆயிடும், கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். திரும்ப நியூ பால் எடுக்கிறப்பதான் அந்த ஸ்விங் அது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். முதல் 15 இருந்து 20 ஓவர். ஸோ விராட் கோலி வர்றப்போ முதல் ஒரு 3-4 ஓவர் கொஞ்சம் குருஷியலா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃபிளாட் ட்ராக் ஆயிடும். ஸோ நான் பர்சனலி விராட் கோலிக்கு கொண்டு போறேன். அது இல்லாமல் நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் சதம் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் அவர் ஆடின விதமே ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு. ஸோ நான் இந்த பால் அவுட் ஆயிட்டேன், ஸோ அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் மாறணும் அப்படின்ட்டு கிரீஸை விட்டு வெளியே நின்றுதான். நீங்க மேட்சை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரீஸுக்குள்ள நின்றுலாம் அவர் ஆடல. அந்த ஸ்விங்கை நான் தடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த ஸ்விங்கை அழகா தடுத்து சதம் அடிச்சாரு. இந்த மேட்சும் இது நார்மலாவே ஸ்விங் இருக்குங்கிறதுனால அவர் கொஞ்சம் இதாக தான் வருவார், ப்ரிப்பேரா வருவார். விராட் கோலியை நான் பர்சனலி வந்து பிக் பண்றேன். போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து மினிமம் வந்து ஒரு 75 to 80 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான சான்ஸ் இருக்கும். ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பையும் அவர் வந்து கொண்டு வந்துருவாரு. அடுத்ததான் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். கடைசியாக பிராக்டிஸ் மேட்ச் நடந்துச்சு, அதுல கூட 3 ரன்ல அவுட் ஆனாருன்னு பயங்கரமா அவரை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் இந்த பொசிஷன்ல வந்தாரு, ஐ மீன் அந்த மிடில் ஆர்டர்ல வந்தாருன்னா மஸ்ட் ட்ரைங்க. அவர் வேற லெவல்ல ஆடுவாரு. அதுவும் அந்த கொஞ்சம் பால் கொஞ்சம் இதாயிடுச்சு, பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக போதுங்கிறப்பெல்லாம் இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயும் வந்து பேட்டிங் பண்ணுவாரு. மற்ற பிளேயர்ஸ் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் இவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ ரோஹித் சர்மா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ் தான் இருப்பாரு. அவரோட ஃபார்முக்காக நிறைய பேர் பிக் பண்ண மாட்டாங்க. நான் பர்சனலி அவரை வந்து கொண்டு போறேன். அப்ப இந்தியாவில இருந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த் இந்த 3 பேரும் நான் கொண்டு போறேன். பவுலர்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் தென் ஹர்ஷித் ராணா, இந்த 5 பேரை வச்சு நான் வந்து இந்தியன் டீம்ல கொண்டு போவேன். ரோஹித் சர்மா ரொம்ப ரிஸ்க். நான் பர்சனலி அவரை கொண்டு போறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா நான் கொண்டு போறேன்னா அவர் மிடில் ஆர்டர்ல வந்தால் மட்டும்தான். சப்போஸ் அவர் மிடில் ஆர்டர்ல அந்த பொசிஷன்ல வரல, கேஎல் ராகுல் தான் வரப்போறாருன்னா நான் கேஎல் ராகுலுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அபிஷியல் லைனப்ஸ்ல யார் எந்த டவுன்ல வராங்கிறத பார்த்துட்டு நீங்க அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ரவீந்திர ஜடேஜா ஆர் வாஷிங்டன் சுந்தர் 2 பேர்ல யார் இருந்தாலுமே பவுலிங் பெருசா பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து போல் பண்றதா இருக்கும். ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். அது வந்து பெருசா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை வந்து கொண்டு வருமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும்தான். ஆஸ்திரேலியால இருந்து நம்ம 3 பேர் வரைக்கும் கொண்டு போலாங்க. ஸோ இந்த பாலுக்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மார்னஸ் லெபக்சன் இந்த பாலுக்கு பயங்கர ஆப்டா இருப்பாருங்க. பாலுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். மேபி ஒரு பெரிய ஸ்கோரா கூட அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் கண்டென்டரா கூட மார்னஸ் லெபக்சன் வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி உஸ்மான் கவாஜா இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பால்லையுமே அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இங்க ரொம்ப நோட் பண்ண வேண்டியது. இந்த டே நைட் மேட்சஸ்ல இவர்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ உஸ்மான் கவாஜா போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 75 இருந்து ஒரு 80+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு சான்சஸ். தென் மார்னஸ் லெபக்சன் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு சதம் கூட அடிப்பதற்கான கூட ஒரு வாய்ப்பா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. தென் அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் ஒரு இன்ஜுரி கன்சர்ன், அவர் இல்லை அப்படின்னா பே வெப்ஸ்டர் ஒரு சூப்பர்வான ஒரு பிக். அவர் இருந்தார் அப்படின்னா அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா டிராவிஸ் ஹெட்டுக்கு அப்புறம் தான் வருவார். மிச்சு மார்ஸ் டிராவிஸ் ஹெட்டுக்கு அப்புறம் தான் பே வெப்ஸ்டர் வருவார். பே வெப்ஸ்டர் பவுல் பண்ணுவாரு. ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நிறைய ஓவர்ஸ் அவர் கொடுக்க மாட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு எப்படி அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கும். பேட்டிங்ல வந்து ஒரு 60 ரன் வரைக்கும் அடிப்பார் போத் இன்னிங்ஸும் சேர்த்து. இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு சான்சஸ்லாம் இருக்காது. ஆனா மிச்சு மார்ஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட் இந்த 2 பேர்ல இருந்து டிராவிஸ் ஹெட் ஒரு குவாலிட்டியான பிக். ரொம்பவே சூப்பர் ஆடுவாரு. இந்த மேட்சும் அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் இருக்கும். அவர் வரக்கூடிய டவுன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா வரக்கூடிய டவுன் மாதிரி தான் அந்த டவுன்ல தான் டிராவிஸ் ஹெட்டும். பால் கொஞ்சம் நல்லா வந்து தேஞ்சு போயிடும். பால் நல்லா ஃபிளாட் ட்ராக் ஆயிடும். பிச்சும் வந்து யூஸ்டு பிச்சா இருந்தப்போ கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக் ஆயிடும். தென் பாலும் வந்து அந்த இடத்துல பெருசா கிரிப் பண்ணி போல் பண்ண முடியாது. ஸ்விங் பெருசா கிடைக்காதுங்கிறப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிராவிஸ் ஹெட்
தென் மார்னஸ் லெபஸ்டன் அண்ட் உஸ்மான் கவாஜா இந்த 3 பேத்துக்கும் நான் ப்ரிப்பேர் பண்றேன். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், ஸ்காட் போலன் இந்த 5 பேரை வச்சு நான் வந்து ஆஸ்திரேலியா டீம்ல இருந்து கொண்டு போறேன். தென் எக்ஸ்ட்ரா அலெக்ஸ் கேரி அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் வச்சு ஆஸ்திரேலியால இருந்து 6 பேரும் இந்தியாவில இருந்து 5 பேர் இந்த காம்பினேஷன்ல நான் கொண்டு போறேன். ஸோ இதுல இருந்து மேபி 1 or 2 சேஞ்சஸ்ல மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கையோ அந்த டாப்ல இருக்கக்கூடிய ரேங்கையோ அந்த கேப்டன் வைஸ் கேப்டன்ல கரெக்டா போட்டிருந்தாவோ அந்த வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ல இருந்து உங்களுக்கு நான் சொன்னதுல இருந்து யார் ரிஸ்கா தெரியுது யார் சேஃபா தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்க சேஃபா நீங்க மாத்திக்கோங்க. இல்ல நான் ரொம்ப சேஃபா சொல்லியிருந்தா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஸ் யூஸ்வல் ஜஸ்பிரீத் பும்ரா, தென் பேட் கம்மின்ஸ், தென் மார்னஸ் லெபஸ்டன் இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க, கிராண்ட் லீக்ஸ்க்கு அப்படின்னா உஸ்மான் கவாஜாக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. தென் ஸ்காட் போலண்டுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குவாலிட்டியான பிளேயர், ஒரு சூப்பரான பிக்காவும் அவர் வந்து இருப்பாரு. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.